வணக்கம். நான் உங்கள் கவி. வாங்க இன்றைய கதை படிக்கலாம். இங்கு இரவு முழுவதும் யமுனாவும் கங்காவும் கிளம்புவதற்காக ரெடியாகி கொண்டிருந்தார்கள். அக்கா, நாளைக்கு முதல் தடவையா வெளியூர் போறேன்க்கா. என் கணவர் கூட. நான் எப்பவுமே எங்கேயுமே யார் கூடவும் போனதில்லை. அம்மா இருந்தப்ப கூட அந்த கிறுக்கனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. காசுக்காக அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைப்பான். அவ்வளவுதான். அங்கே இருந்து இங்கே வருவேன், இங்கே இருந்து அங்கே போவேன். இது மட்டும்தான் நான் போற வர இடம். இல்லைன்னா அந்த 4 சுவர் தாங்க்கா என் வாழ்க்கை. இப்போ என் வாழ்க்கை நல்லா தான் இருக்கு. ஆனால் ரோஜா சொல்லலைனாலும் இந்த வெளியில் போகிற வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்காது. நாளைக்கு முதலாக போக போகிறோன்னு நினைக்கிறப்போ சந்தோஷமா இருக்குக்கா. ஜாலியாக போயிட்டு வருவோம் என்றாள் யமுனா அப்பாவியாக. நீ கஷ்டப்பட்டடி யமுனா, அதனால் உன்னால் எங்கேயும் போக முடியல. ஆனால் நான் வசதியான வீட்டில் வாழ்ந்தாலும் நானும் அந்த 4 சுவத்துக்குள்ளே அடிமையாக தாண்டி இருந்தேன். இவர் என்கிட்ட பேசுகிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பாரு, கங்கா கங்கா கங்கான்னு என்னையவே சுற்றி சுற்றி வராரு. நான் ஒரு குழந்தைக்கும் அம்மா ஆகிட்டேன். இத்தனை வருஷம் கழிச்சும் முதல் தடவையாக இப்போதாண்டி அவர் கூட வெளியில் தனியாக போக போகிறேன். எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. வித்தியாசமான அனுபவமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு என்றாள் கங்கா. எப்படியோக்கா, ரோஜாவால் இன்னைக்கு நமக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னக்கா சொன்னாவ? அவகிட்ட பேசுனீங்களா என்றாள் யமுனா. அதான் சொன்னேனேடி, கார் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னா, போயிட்டு வந்து பேசுறேன்னு சொன்னான்னு என்றாள் கங்கா. சரி சரி, நம்ம நாளைக்கு கிளம்பிட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணுவோம். நம்மளும் கிளம்பிட்டோன்னு அவகிட்ட சொல்லணும்ல என்றாள் யமுனா. கண்டிப்பா சொல்லலாண்டி. அவளுக்கு தகவல் சொல்லாம எப்படி கிளம்புறது? அவ தானே காரையே அனுப்பி வைக்கிறா என்றாள் கங்கா. சரி சரிக்கா, நான் வீட்டுக்கு போயிட்டு எங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். அவருக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கணும். அவர் என்ன மனநிலையில் இருக்கிறாருன்னு தெரியலையேக்கா. மனசன் பார்க்க ஜாலியாக தான் இருக்காரு. போய் நான் அவரை என்னன்னு பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு யமுனா அங்கிருந்து கிளம்பினாள். கங்காவின் கணவன் கங்காவின் அருகே வந்தார். என்ன கங்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல என்றார். பின்ன இருக்காதா? என் புருஷன் கையை பிடிச்சிக்கிட்டு என் புருஷன் கூட முதலாக நான் ஒரு இடத்துக்கு போக போகிறேன். எனக்கும் ஒரே பரவசமாக தாங்க இருக்குது. எனக்கும் தான் கங்கா பரவசமாக இருக்குது. வேலை விஷயமா நிறைய ஊருக்கு போயிருக்கேன். அப்போல்லாம் எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லை. இப்போ உன் கூட முதல் தடவை போறேன்னு சொல்லவும் ஒரு மாதிரி உற்சாகமாக தான் கங்கா இருக்கு என்றார் அவர். பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி குதிச்சானா, அந்த மாதிரி இத்தனை காலம் கழிச்சு இப்போதான் உங்களுக்கே ஃபீலிங் வருதாக்கும் என்றாள் கங்கா. பாத்தியா, நீயே என்னை கிண்டல் பண்ற பாத்தியா? என்ன பண்றது கங்கா, நம்ம வாழ்க்கை எப்படி ஒரு கூண்டில் அடைப்பட்ட பறவை மாதிரி இருந்துச்சு. இப்போதான் ரெக்க விரிச்சு பறக்க ஆரம்பிச்சிட்டோம்ல. இனி ஒன்று 6 மாசத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போறேன் கங்கா. ஒன்றும் கவலைப்படாத. இனி நம்ம வாழ்க்கைய நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? காலையில சீக்கிரம் கிளம்பணும் என்றார் அவர். அதெல்லாம் எடுத்து வச்சிட்டேங்க. அத்தைக்கு தேவையானதெல்லாம் கூட பண்ணி வச்சிருக்கேன். பக்கத்து வீட்டு அம்புஜா மாமிக்கிட்டையும் சொல்லியிருக்கேன். அவங்க பார்த்துப்பாங்க. அவங்கள விட்டுட்டு போகிறது மட்டும்தான் மனசுக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது. மற்றபடி நான் ஜாலியாக தாங்க இருக்கேன் என்றாள் அவள். அப்புறம் என்னங்க, அங்கே போனால் செலவெல்லாம் அவங்க பார்க்கணுன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. பணமெல்லாம் இருக்குல்ல, கணக்கு பார்க்காம நம்மளே செலவு பண்ணலாங்க என்றாள் கங்கா. அதனால என்ன கங்கா, நம்மளே செலவு செய்யலாம். பணமெல்லாம் இருக்கு, அதை பற்றியெல்லாம் நீ யோசிக்காத. நீ சந்தோஷமா இருக்கணும், அதை பற்றி மட்டும்தான் நான் யோசிக்கிறேன் என்றார் அவர். கங்கா சிரித்தாள். இதெல்லாம் கனவா நினைவானே தெரியல. என் வாழ்க்கையிலையும் ஏதோ அதிசயம் நடக்கத்தான் செய்யுது என்றாள் கங்கா. கனவில்லை, நிஜம்தான் என்றார் கங்காவின் கணவர். சரி சரி, நான் போய் சீக்கிரம் படுத்துக்கிறேங்க. அப்போதான் காலையில சீக்கிரம் எந்திரிக்க முடியும் என்றாள் அவள். அது என்ன, நீ மட்டும் படுக்கிறேங்கிற? நானும் தான் தூங்கணும், வரேன் இரு என்று சொல்லிவிட்டு கங்காவின் கணவரும் அவளுடன் சென்று விட்டார். யமுனா வீட்டிற்கு வந்தாள். வீரா அவன் துணிகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தான். என்னங்க, நான் தான் வரேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம் என்றாள் யமுனா. ஆமாண்டி, நீ எப்போ வர்றது, எப்போ எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது? என் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் உதவியா இருக்கட்டும்னு சொல்லி தான் நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைங்க, இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கா. ஒரே பரபரப்பா இருக்கு. நாங்க குழந்தையா இருக்கும்போது எங்க அம்மா திருவிழாக்கு கூட்டிட்டு போவாங்க. போறதுக்கு முதல் நாள் நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வராது. எப்படா பொழுது விடியும் திருவிழாக்கு போகணும்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு மனநிலையில இப்போ நான் இருக்கேன். ரொம்ப ஜாலியா இருக்கும் இல்லைங்க. உங்க கூட முதலாக வெளியில போறேன். அதை பத்தி தான் இப்போ கங்காக்கா கிட்ட பேசிட்டு வரேன். எல்லாத்துக்கும் ரோஜாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அவ இதை உங்ககிட்ட சொல்லலைன்னா எப்படி நீங்க என்னை கூட்டிட்டு போவீங்க? அவ நல்லா இருக்கட்டும் என்றாள் யமுனா. யமுனா,
நீ நிஜமாவே இப்போ சந்தோஷமா இருக்கியா? உனக்கு இது பிடிச்சிருக்கா என்றான் அவன். இது என்ன கேள்வி? சந்தோஷமா இருக்க மாதிரி ஒருத்தவங்க நடிக்க கூடவா முடியும்? நான் நிஜமாவே சந்தோஷமா தாங்க இருக்கேன். என்னமோ மனசுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு, அதை எனக்கு சொல்ல தெரியல என்றாள் யமுனா. சரி சரி, எல்லாமே உன் சந்தோஷத்துக்காகத்தானே. நீ ஹாப்பியா இருந்தா நானும் ஹாப்பி தான் என்றான் வீரா. சரி சரி, என்ன வேணும்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் நானே எடுத்து வைக்கிறேன். 2 பேருக்குமே எடுத்து வச்சிட்டேன் யமுனா. இன்னொரு தடவை செக் பண்ணிட்டு வேணும்னா நீ எடுத்து பேக் பண்ணிடு என்றான் வீரா. சரி சரிங்க, கார் தான் ரோஜா அனுப்புறேன்னு சொல்லிட்டாலாமே. அங்கே போய் மற்ற செலவெல்லாம் என்ன ஆகுதோ அதை நம்மளே பார்த்துக்கலாங்க. அக்கா மாமா கிட்ட பணம் இருக்கா என்னன்னு தெரியல, அவங்கள சிரமப்படுத்த வேண்டாம் என்றாள் யமுனா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடி, எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நம்ம சந்தோஷமா போயிட்டு வரணும், நீ ஹாப்பியா இருக்கணும், அவ்வளவுதான் விஷயம் என்றான் வீரா. நான் ஹாப்பியா தாங்க இருக்கேன். என்னை பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? நாளைக்கு இந்நேரம் நம்ம எல்லாம் வெளியூர்ல இருப்போம் என்றாள் யமுனா. வெளியூர்ல இருக்க மாட்டோம் யமுனா, ஏன் கூட இருப்ப என்றான் அவன். ஆமா, எங்கே போனாலும் உங்க கூட தானே இருக்க முடியும், நான் என்ன தனியாவா போறேன் என்றாள் அவள். நான் அப்படி சொல்லலடி, என் கூட ஒன்னா ஒரே அறையில இருப்பேன்னு சொன்னேன் என்றான் அவன். அப்படியா, 2 பேருக்கும் தனித்தனி அறையா என்றாள் அவள். ஆமா, 2 குடும்பமும் ஒரே அறையில் இருக்கிறதுக்கு அவ்வளவு தூரம் ஏன் போகணும்? நம்ம என்ன கோவில் சுத்திரத்திலையா தங்க போறோம்? நம்ம போறதும் ஒரு ஹனிமூன் தாண்டி. கல்யாணமாகி முதலா இப்போதானே நான் உன் கூட தனியா போறேன் என்றான் வீரா. அப்படியா, அப்போ அக்காவுக்கும் தனியா ரூம் எடுத்துட்டீங்களா என்றாள் அவள். எல்லாருக்கும் தாண்டி என்றான் வீரா. அப்போ சரி, ஜாலிதான் என்றாள் யமுனா. யமுனாவின் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் பார்க்கும்போது ஒரு குழந்தை போல் இருந்தது வீராவிற்கு. அந்த குழந்தைத்தனத்தையும் அவன் ரசித்து கொண்டுதான் இருந்தான். ஒரு வழியாக அவர்களும் உறங்கச் சென்று விட்டார்கள். காலை விடிந்தது. தர்மராஜ் வீராவிற்கு கால் பண்ணினார். நான் தர்மா பேசுறேன்பா என்றார். சொல்லுங்கப்பா, நல்லா இருக்கீங்களா என்றான் வீரா. நல்லா இருக்கேன்பா, காரை நம்ம டிரைவர் போட்டு அனுப்பி வச்சிருக்கேன். அவன்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். உன் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன், ஃபோன் பண்ணுவான், அவனை அழைச்சிக்கோப்பா, பார்த்து கவனமா போயிட்டு வாங்க என்றார் தர்மராஜ். சரிங்கப்பா நான் பார்த்துக்கிறேன், சரிங்கப்பா நான் பார்த்துக்கிறேன், போயிட்டு கால் பண்றேன் என்றான் வீரா. யாருங்க என்று யமுனா கேட்க, உங்க மாமா தான், கார் அனுப்பி விட்டாராம். டிரைவருக்கு அட்ரஸ் தெரியாதுல்ல, அதனால பக்கத்துல வரும்போது ஃபோன் பண்ணுவாங்க, போய் பார்த்து கூட்டிக்கோன்னு சொல்றாரு என்றான் வீரா. ஓ அப்படியா, சரி சரி, நாங்களாம் ரெடியா தான் இருக்கோம், வந்த உடனே கிளம்பலாம் என்றாள் யமுனா. மாமியாரிடம் சொல்லிவிட்டு கங்கா குழந்தையை தூக்கி கொண்டு கிளம்பினாள். அத்தை, பார்த்து பத்திரமா இருங்க, 2 நாள் தான், போயிட்டு உடனே வந்துடுவோம். ஏதாவது வேணும்னா பக்கத்துல மாமி கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க சாப்பாடெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துடுவாங்க. துணைக்கு வந்து கூட படுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்து பத்திரமா கவனமா இருங்கத்த என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள். காரும் ஒரு வழியாக வந்து சேர்ந்து விட்டது. அனைவரும் அங்கிருந்து கிளம்பி விட்டார்கள். இங்கு ஒரு வழியாக பொழுது விடிந்ததும் மெதுவாக எழுந்தாள் ரோஜா. மனோஜ் அடித்து போட்டது போல் தூங்கி கொண்டிருந்தான். ஆனால் ரோஜாவிற்கு தூக்கம் வரவில்லை. மனோஜின் அறைக்கு போன் செய்தாள் ராஜி. ஹலோ, என்னடி பண்ற என்றாள். நான் என்ன செய்ய போறேன், அவர் தான் தூங்கிட்டு இருக்காரு, நீ எழுந்துட்டியா என்றாள் ரோஜா. இவரும் தூங்கிட்டு தான் இருக்காரு, சரி வரியா, அப்படியே கார்டனுக்கு போயிட்டு ஏதாவது காஃபி வாங்கி குடிச்சிட்டு வரலாம் என்றாள் ராஜி. இதோ 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, முகம் கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் என்றாள் ரோஜா. ஓகேடி, நான் வெயிட் பண்றேன், நீ ரெடி ஆயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு என்றாள் ராஜி. ரோஜா கட்டிலில் இருந்து எழும்போது மறுபடியும் அவளுக்கு ஒரு ஃபோன் வந்தது. ரோஜா எடுத்து பேசினாள். ஹலோ ரோஜா, நான் தாண்டி யமுனா பேசுறேன். நாங்க கிளம்பிட்டோம், காரு கரெக்டா வந்துருச்சு, சுகுமாரன் தான் எடுத்துட்டு வந்திருக்காரு. நாங்க போயிட்டு வரோம், நீ சந்தோஷமா இருக்கியா? நீ போன இடத்துல எல்லாம் ஓகே தானே என்றாள் யமுனா. எல்லாம் ஓகேக்கா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன், நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க, ஊருக்கு வந்துட்டு உங்களை பார்க்கிறேன் என்றாள் ரோஜா. சரிடி என்றாள் யமுனா. ஒரு வழியாக உடைகளை மாற்றிக்கொண்டு வெளியே வந்த ரோஜாவும் ராஜியும் காஃபி ஆர்டர் பண்ணி குடித்து கொண்டிருந்தார்கள். என்னடி, எப்படி போச்சு முந்தைய இரவு என்றாள் நக்கலாக ரோஜா. ஓகே தான், உனக்கு எப்படி போச்சோ அப்படிதான் எனக்கும் போச்சு. சரி, உனக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணாரா மனோ சார் என்றாள் ராஜி. எனக்கு என்ன கிஃப்ட் பண்ணாரு? ஏன், உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரா என்றாள் ரோஜா. அப்போ உனக்கும் வாங்கி கொடுத்தாரா என்றாள் ராஜி. ரொம்ப குசும்புடி அவங்க 2 பேருக்கும், எவ்வளவு பிளான் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க பாரு.
என்று நைட்டு நடந்த அந்தரங்க விஷயங்களை கிண்டலாக மேலோட்டமாக தோழிகள் இருவரும் பரிமாறிக்கொண்டனர். 2 பேரும் அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறாங்க, என்னமோ நைட்டெல்லாம் மூட்டை தூக்கின மாதிரி என்று சிரித்தாள் ரோஜா. இப்போ என்னடி பிளான், வெளியில எங்கேயும் போற மாதிரியா என்றாள் ராஜி. தெரியலடி, அவங்க எழுந்தாதான் தெரியும். அவங்க ரூம்ல இருந்தா அவங்க டார்ச்சர் நமக்கு தாங்க முடியாது, எங்கேயாவது கிளப்பி கூட்டிட்டு போயிடலாம் என்றாள் ரோஜா. கரெக்டு தாண்டி, ஒரே ரொமான்ஸ் தொல்லையா இருக்கு என்று சிரித்தாள் ராஜி. எத்தனையோ பேர் வாழ்க்கையில இதெல்லாம் கிடைக்கலன்னு ஏங்கி தவிக்கிறாங்க. நமக்கு நல்ல கணவர்கள் கிடைச்சும் அவங்க நம்ம மேல காட்டுற பிரியமும் பாசமும் நமக்கு எரிச்சலா இருக்கு. இக்கரைக்கு அக்கறை பச்சை என்றாள் ரோஜா. யாரடி சொல்ற என்றாள் ராஜி. யாரையும் தனிப்பட்டு சொல்லல. ஏன் இப்போ நம்ம யமுனாக்கா கங்காக்காவே எடுத்துக்கோயேன். அவங்க வாழ்க்கையிலையும் இதெல்லாம் அவங்க ஆசைப்பட்டு இருப்பாங்க தானே. சராசரியா எல்லா மனைவிக்கும் உண்டான ஆசை தானே புருஷன்கிட்ட அன்பா நடந்துக்கணும்னு. அவங்களுக்கு அது கிடைக்கல. அப்போ கணவனோட அன்பு கிடைக்கலன்னு அவங்க அதை நினைச்சு ஃபீல் பண்ணாங்க. இப்போ எல்லாம் ஓகே தான், அப்போ நடந்ததை சொல்கிறேன். நம்ம பாசமாக இருக்காங்கன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறோம்ல, அதனால சொன்னேன். இன்னைக்கு அவங்க 2 பேரும் ஹனிமூன் போகிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையும் மாறிடுச்சு என்றாள் ரோஜா. என்னடி சொல்கிற, எங்கே போகிறாங்க என்றாள் ராஜி. அவங்க கிளம்பிட்டாங்க, எங்கேயோ போய் 2 நாள் சந்தோஷமாக இருந்துட்டு வரட்டும். நான் தான் சொன்னேன் வீரா கிட்ட, யமுனாக்கா மனசில் ஏதோ ஒரு நச்சரிப்பிடி, குழந்தை இல்லைங்கிற ஏக்கம், அதுலேருந்து அவங்கள பாதுகாத்துக்கணும்ல. அதுக்காகத்தான் மனசுக்கு ஒரு மாற்றமாக இருக்குமேனு எங்கேயாவது கூட்டிகிட்டு போக சொன்னேன். அதான் கிளம்பிட்டாங்க, ஃபோன் பண்ணி சொன்னாங்க என்றாள் ரோஜா. சரி சரி வா, ரூமில் போய் பார்ப்போம். அவங்க எழுந்திரிச்சாச்சான்னு. அப்படியே தூங்கிட்டு இருந்தாலும் எழுப்பி எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம், பசிக்கிற மாதிரி இருக்கு என்றாள் ராஜி. ஓகே ராஜி, வா போகலாம் என்று அந்த இடத்தை விட்டு எழுந்து அறைக்குள் வந்தார்கள் இருவரும். இந்த பக்கம் காரில் செல்ல செல்ல யமுனாவிற்கு வாந்தியும் மயக்கமும் வர ஆரம்பித்து விட்டது. அக்கா, எனக்கு தலையெல்லாம் சுத்துது, குடலெல்லாம் புரட்டுது என்றாள் யமுனா. என்னடி, என்ன சொல்ற? இந்த தண்ணியை குடி என்றாள் கங்கா. ஆமாக்கா, ஒரே வாமிட் வர மாதிரி இருக்கு என்றாள் யமுனா. என்னடி, ஏதாவது நல்ல விஷயமா இருக்குமோ? நம்ம வேற டிராவல் பண்றோமே என்றாள் கங்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, என் மாமியார், அதான் என்னோட முன்னாள் மாமியார், அவள் பிள்ளைக்கு பிள்ளை பிறக்கணும்னு ஒரு கோவிலுக்கு பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனாங்க. போகிற வழியெல்லாம் எனக்கு இதே பிரச்சனை தாங்க்கா. இந்த காரில் போகிறது பஸ்ஸில் போகிறதெல்லாம் எனக்கு ஒத்துக்காது. ஒருவேளை அதனால் கூட இருக்கலாம் என்று சொல்லி அதை பெரிதுபடுத்தி கொள்ளவில்லை யமுனா. என்னமோ சொல்கிற, ஏதாச்சும் வேணுமா? காரை நிறுத்த சொல்லட்டா? ஏதாவது பண்ணினால் சொல்லுடி என்றாள் கங்கா. என்னாச்சு யமுனா, உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? டீ காஃபி ஏதாவது குடிக்கிறியா என்றான் வீரா. இல்லை இல்லை, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம். என்னை கொண்டு போய் ரூமில் விட்டுடுங்க, நான் அப்படியே தூங்குறேன். முடிஞ்சா ஒரு புளிப்பு மிட்டாய் மட்டும் வாங்கி கொடுங்க, புளிப்பாக ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு என்றாள் யமுனா. ரோஜா வந்து மனோஜை எழுப்பினாள். என்னங்க, வாங்க எங்கேயாவது வெளியில் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் என்று. ரோஜா, சுற்றி பார்க்குறதுக்கு 1000 இடம் இருக்கு, அதுக்காக நம்ம இங்கே வரல. நம்ம வந்த வேலையை இங்கே தான் பார்க்க முடியும். வெளியிலெல்லாம் போக வேணாண்டி, இங்கே வா, என் கூட வந்து படுத்துக்கோ என்று அழைத்தான் மனோஜ். ரோஜாவிற்கு இது சற்று கடினமாகத்தான் இருந்தது. எந்த நேரமும் ரொமான்ஸ் மூடில் இருக்கும் தன் கணவன். ஆனால் ரோஜாவிற்கோ அவனின் ஆசைக்கு இணங்க அவள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடனே தயாராக முடியவில்லை. என்னங்க, எப்பவுமே இதே வேலைதானா? உங்களுக்கு இது சலித்தே போகாதா என்றாள் ரோஜா. அடி பைத்தியக்காரி, கணவன் மனைவி உறவுக்குள் எத்தனை சண்டை வந்தாலும் கடைசியில் கட்டிலில் தான் சமாதானமாகும். இது உனக்கு தெரியாதா? கணவன் மனைவி உறவுக்குள்ள காதல் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு காமமும் முக்கியம் தாண்டி. சலிக்கக்கூடிய விஷயமா இது? அனுதினமும் கற்றுக்க வேண்டிய விஷயம். இப்போ சொல்லுடி, கட்டிக்கவா இல்லை ஒட்டிக்கவா என்றான் அவன். எங்க, நீங்கள் மட்டும்தான் இப்படியா, இல்லை ஆண்களே அப்படித்தானா என்றாள் ரோஜா. ஆண்கள் என்ன ஆண்கள், கல்யாணம் பண்ணின கணவன்மார்கள் எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கிறது இயல்பு தானே. வெளியில் போகிறோம், வேலைக்கு போகிறோம், வீட்டுக்கு வந்தால் எங்களுக்கு சுகம் தருவது ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் இந்த ஒரு விஷயந்தான் இருக்குது. அழகான மனைவியோட அந்த ஒரு சிரிப்பு எவ்வளவு கஷ்டத்தையும் முறியடிச்சிடும் என்றான் மனோஜ். ஆனால் மனைவிங்க என்ன யோசிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கணவர்கிட்ட அன்பான வார்த்தையை மட்டுமே எதிர்பார்க்கிறா, மற்றதெல்லாம் அடுத்த பட்சம்தான். யார்கிட்டையும் விட்டு கொடுக்காமல் பேசுறதையும் வெளியில சேர்ந்து போறதையும் அதிகம் எதிர்பார்க்கிறாள். எந்த ஒரு சிறிய விஷயத்தையும் தன்னிடம் கலந்து ஆலோசிக்க வேணும்னு நினைப்பா.
தான் செய்யும் ஒரு சிறிய விஷயத்த கூட கவனிச்சு பாராட்ட வேணும்னு ஆசைப்படுவா. எங்களோட ஆசை மொத்தமும் இவ்வளவுதான். இதுல தான் அடங்கி இருக்கு எங்களோட வாழ்க்கை என்றாள் ரோஜா. ஏண்டி பொண்டாட்டி இவ்வளவு டென்ஷனா இருக்க? நீ இப்படி இருக்க மாட்டியே, என்னாச்சு? உனக்கு என்ன தோணுதோ அதை மனசு விட்டு என்கிட்ட பேசு ரோஜா. அப்பத்தானே என்னால உன்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்க முடியும். நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் அப்படி பேசுற, என்னாச்சு என்றான் மனோஜ். ஒன்றும் இல்லைங்க, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டென்ஷனாக வருது. அதனால தான் ஏதோ எமோஷ்னல் ஆகி உங்ககிட்ட இப்படி பேசிட்டேன் தான், சாரி என்றாள் ரோஜா. பரவாயில்லடி, இப்போ இல்லைன்னா அப்புறம். எனக்கு உன்னோட மனசு மட்டும்தான் முக்கியம். அதுக்காக இது முக்கியம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதை விட நீ எனக்கு ரொம்ப முக்கியம் என்று கண்ணடித்தான் மனோஜ். சரி சரி, குளிச்சுட்டு ரெடியாகுங்க, வெளியில் போய் சாப்பிட்டு வரலாம். ராஜி அப்போவே பசிக்குதுன்னு சொன்னான் என்றாள் ரோஜா. இருடி, இப்போ குளிச்சுட்டு வந்துடுறேன், போகலாம். உனக்கு எப்படி இருந்தால் பிடிக்குமோ அந்த மாதிரி நான் நடந்துக்கிறேன் என்றான் மனோஜ். கணவன் மனைவி உறவில் புரிதல் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொறுத்திருந்து நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் அமுத்திட்டு போயிடுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள்.